எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். எருசலேமில் இடிக்கப்பட்ட எதிரிகளால் இடிக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியுமாக கட்டுவதற்காக எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள். பல தேசங்களில் இருந்து மக்கள் ஆர்வமாக வருகிறார்கள். உற்சாகமாக காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். கர்த்தர் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க செய்கிறார் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக. அப்போ அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால் அஸ்திபாரம் போடுகிறார்கள். இன்னும் ஆலயம் கட்டி முடிக்கப்படவில்லை, அஸ்திபாரம் தான் போடுகிறார்கள். இந்த அஸ்திபாரம் போடப்படும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? ஜனங்கள் எல்லாரும் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். சந்தோஷமாக அதை செலிப்ரேஷன், பிக் செலிப்ரேஷனாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க இன்னும் பல வருடங்கள் ஆகும். இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க பல எதிர்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் தான் அவர்கள் மகா கம்பீரமாக ஆர்ப்பரிக்கிறார்கள். அஸ்திவாரம் போட்டாச்சு, எல்லா திங்ஸும் இருக்குது, எங்களுக்கு எதிர்ப்பு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக கட்டிடுவோம் அப்படி என்றும் அவர்கள் ஆர்ப்பரிக்கவில்லை. அந்த ஆலயம் கட்டி முடிக்க பல எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் ஜனங்கள் மகா கம்பீரமாய், அந்த வார்த்தை தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது, மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த காரியத்திற்கு முதல் ஸ்டெப் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். அந்த காரியம் தொடங்குவதற்கான வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார், இல்லைனா சில மனிதர்களிடத்திலிருந்து தயவும் இரக்கம் கிடைக்க செய்வார். அந்த காரியம் முழுசா முடிக்க மாட்டார், ஆனால் அதற்குரிய தொடக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம், இதை தான் கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்திற்குரிய காரியம், அதாவது நான் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதம் முழுமையாக முடியல, ஆனால் ஒரு சின்ன தொடக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய மனசு எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம், இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில நேரங்களில் நம்ம புலம்புவது உண்டு, என்ன ஆண்டவரே, நான் ஒரு பெரிய வேலை எதிர்பார்த்தேன், நீங்கள் இந்த சின்ன வேலையை போய் கொடுத்துருக்கீங்களே, எப்படி இந்த சின்ன வேலையை கொடுத்துருக்கிறீங்களே. ஆர்ப்பரிப்பதற்கு பதிலாக புலம்ப தொடங்குறோம். நான் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடைச்சது இந்த சின்ன ஆசீர்வாதம், இந்த சின்ன காரியத்தை கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? அஸ்திபாரம் தான் போட்டாங்க, சும்மா ஆர்ப்பரிக்கல, மகா கம்பீரமாக ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஆர்ப்பரிக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இவங்க நன்றி சொல்லி ஆர்ப்பரிக்காங்க தானே, நன்றி சொல்லி சந்தோஷப்படுறாங்க தானே. அப்ப அங்க நடக்க போற காரியம் என்ன தெரியுமா? முற்றிலுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. நாங்க நன்றி சொல்லிட்டோம், எங்களுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதாக எங்க உள்ளத்தில் விசுவாசித்து இந்த நேரத்தில் நாங்க அஸ்திபாரம் போடப்பட்ட பொழுது நாங்க நன்றி சொல்லுகிறோம். இப்போ அதை யார் கையில் எடுக்கிறா? கர்த்தர் கையில் எடுக்கிறார். என் பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமாக ஆர்ப்பரித்து விட்டார்கள், இந்த ஆலயம் கட்டி முடித்து விட்டது என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், நான் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திப்பேன், நான் அவர்களுக்கு விரோதமாக மக்களை அவர்கள் பக்கமாக சாய பண்ணுவேன். இப்படிதான் கர்த்தர் செஞ்சார். இந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்கு இப்படிதான் கர்த்தர் செய்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு சின்ன தொடக்கத்தை கொடுத்தார் என்றால், ஒரு சின்ன வேலையை கொடுத்தார் என்றால், ஒரு சின்ன வேலையை கொடுத்தார் என்றால் அதற்கு உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்படி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் நாம எதிர்பார்த்த காரியத்தை அவர் கையில பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்.
ஆமா, நாம எடுக்க வேண்டியதில்லை, அவர் எடுத்துக்கொள்கிறார். அவர் எடுத்துட்டாருன்னா 100% நாம எதிர்பார்த்த வேலை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அந்த நன்றி அறிந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பெரிய மினிஸ்ட்ரி எதிர்பார்த்திருக்கலாம், பெரிய ஊழியங்களை நான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறது ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம். அதற்கு நாம நன்றி சொல்லணும், மகா கம்பீரமாக ஆர்ப்பரிக்கணும். ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த ஊழியத்திற்காக நன்றி. இல்லைன்னா ஒரு சின்ன வேலையை கொடுத்திருக்கலாம், நீங்க எதிர்பார்த்திருக்க பெரிய வேலையா இருக்கலாம். முதல்ல நீங்க ஆர்ப்பரித்து நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. ஆர்ப்பரித்து நன்றி சொல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அத்தனையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்க பொறுப்பெடுக்க வேண்டியதில்லை. நீங்க எதிர்பார்த்திருக்கிற பெரிய ஆசீர்வாதமோ அது பெரிய வேலையோ எதுவாக இருந்தாலும் நீங்க கையில பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நன்றி சொல்லி ஆர்ப்பரித்து கர்த்தருக்கு விசுவாசமாக இருந்தா போதும், அவ்வளவுதான். மீறி காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த கால வேளையிலும் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதற்குரிய சின்ன சின்ன காரியங்களை தொடக்கமாக கொடுக்கும் பொழுது முழு இருதயத்தோடு, ஆண்டவரே இதுக்கு நன்றி அப்பா, இந்த காரியத்திற்காக நன்றி, இந்த சின்ன வேலைகளுக்காக நன்றி, இந்த சின்ன வியாபாரத்திற்காக நன்றி, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல சின்ன ஊழியமாக இருக்கலாம், ஆனால் முழு உள்ளத்தோடு நான் செய்கிறேன்ப்பா, இதற்கு நன்றி. இப்படி நீங்கள் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை பெரிய அளவில் உயர்த்தி அழகு பார்ப்பார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் நேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழகாக துதித்தார்கள் ஆண்டவரே. அஸ்திவாரம் தான் போடப்பட்டிருக்கிறது, இன்னும் முடியல சுவாமி, ஆனால் அவங்க துதித்தாங்க. அதன் பிறகு நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அற்புதமாக செய்து முடித்தீர்களப்பா. அதே போல சுவாமி இந்த நாளிலும் இதோ இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு ஒரு சின்ன தொடக்கத்தை கொடுக்குறீங்கப்பா. இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, அந்த சின்ன தொடக்கத்திற்கு நன்றியப்பா என்று சொல்லி உம்மை துதிக்கும் பொழுது சுவாமி, இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிறதை விட அதிகமாக நீர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.